தமிழ்நாடு அரசுல வந்து இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திலேருந்து அவங்க சப்போர்ட்ல வந்து FFSI ஃபுட் சர்டிஃபிகேட் வாங்கி முறையா வந்துட்டு நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து கடந்த ஒரு ஆண்டா. நாளைக்கு 25 அந்த 25ல இருந்து தான் வந்து ஒரு ஆண்டு நிறைவடைய போகுது. இந்த ஒரு ஆண்டுல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா வந்து உங்கள்ட்ட தேன் இருக்கு அப்படின்னா அந்த தேனை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீங்க. அந்த தேனை வித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா வேற யாருக்கிட்டையும் தேன் வாங்கி பிசினஸ் பண்ணாதீங்க. அந்த தேனை வாங்கி நம்ம வித்து கொடுப்போம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்கள்ட்ட இருக்க தேனை மட்டும் நீங்க வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும், நல்ல பேர் கிடைக்கும். அவங்க வந்து கொடுக்கறது நல்ல தேனான்றது வந்து கட்டாயம் உங்களுக்கு தெரியாது. அது செய்யாதீங்க. அதை வந்து இந்த ஒரு வருஷத்துல கத்துக்கிட்டேன். அது போக என்ன அப்படின்னா தேன் வந்து உறையுமா அப்படின்னு கேட்டா அந்த காலநிலையை பொறுத்து கிடைக்கிற பூக்களை பொறுத்து தேன் வந்து ஒரு சில காலங்கள்ல மட்டும் கிடைக்கக்கூடிய தேன் வந்து உறைஞ்சு போகும். உறையும் அப்படின்னா சுத்தத்துக்கும் கட்டியாகிறது இல்லை, கிறிஸ்டல் ஆகுறது வந்து கொஞ்சம் அதாவது திரண்டு இருக்கும்ல அந்த மாதிரி வந்து தேன் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து அது கெட்டு போனதுன்னு நினைக்காதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா தேனை வந்து கண்ணாடி பாட்டில்ல வாங்கி பயன்படுத்துங்க. கண்ணாடி பாட்டில்ல இருக்கப்போ வந்து அதுல வந்து வெள்ளை துணி கட்டி வேவு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை துணி கட்டி வெயில்ல வச்சு எடுக்கணும். எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அப்படின்னா 40 நாளைக்கு ஒரு டைம் வந்துட்டு வெயில்ல வச்சு வந்து இத்தாலியன் தேனி பெட்டி. சரியா? இந்த பெட்டி சைஸ் பார்த்தா தெரியுதா? இந்த பெட்டியோட 2 மடங்கு பெரிய பெட்டி. ஆனா இதுல இருக்குது வந்து இந்தியன் தேனீக்கள் தான் வந்து உள்ள இருக்கு. ஏன்னா நம்ம இத்தாலியன் தேனி பெட்டி வாங்கி வச்சு அந்த ஈக்கள் ஓடிடுச்சு. ஓடினதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த பெட்டி காலியா இருந்த பெட்டியில அந்த ஈக்கள் வந்து கூடு கட்டி உள்ள இருக்கு. நம்ம அந்த இதை தான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்ப மழை நாள வந்து இந்த ஈக்கள் ஃபுல்லா இளைஞ்சிக்கிட்டே அது சுத்திக்கிட்டே இருக்காங்க, வெளியே சுத்திக்கிட்டே இருக்காங்க.